இரண்டாவது பாருங்க, முன்னாடி பரலோகத்தையும் பூலோகத்தையும் அவருடைய ரத்தம் ஸ்தோத்திரம் சேர்த்து வைத்திருக்கிறது. இப்ப நமக்குள்ள ஒரு விசுவாச நம்பிக்கை இருக்குது. எப்படியாவது நான் தடுமாறி பரலோகம் போயிடுவேன்ற ஒரு நம்பிக்கையை இயேசு சிலுவையில் சிந்தின ரத்தம் நமக்கு உண்டாக்கி இருக்குது. ஆமேன்னு சொல்லுங்க, அல்லேலூயா. ரெண்டாவது, இங்க அவர் ரத்தம் என்ன பண்ணியிருந்துதான், பிதா விட்டு பிரிந்து தூரமா இருந்தோம், அவர் ரத்தம் பிதா கிட்ட கொண்டாந்து வச்சுக்குது. ஆமேன், அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. பிதா கிட்ட நம்ம வரும்படியான, முன்னே தூரமா இருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவின் ரத்தத்தினால அவருக்கு சமீபமாய் கிட்டத்துல வரும்படியான ஒரு கிருபையை ஸ்தோத்திரம் அவருடைய ரத்தம் நமக்கு உண்டாக்கி கொடுத்திருக்கிறது என்று சொல்லி பார்த்தோம். ஆமேன் சொல்லுங்க, அல்லேலூயா. அதனாலதான் அவருடைய ரத்தம் ரொம்ப முக்கியமானது. இயேசுவின் ரத்தம் சாதாரணமான ரத்தம் அல்ல, பரிசுத்தமான ரத்தம். அவர் பிளட் டெஸ்ட் கொடுக்கிற மாதிரி அவுன்ஸ் கணக்குல கொடுக்கல, மொத்த ரத்தத்தையும் இந்த நன்மைகளுக்காக ஊற்றி கொடுத்திருக்கிறார். கையை தட்டி ஆமேன் சொல்லுங்க, அல்லேலூயா. விலையேற பெற்ற திரு ரத்தமே அவர் வீலாவி நின்று பாயுதே, விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக சிந்தினாரே, விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக ஈந்தனரே. அல்லேலூயா. உன்னை விலையேற பெற்றோனாய், இப்ப உன்னுடைய மதிப்பு உனக்கே தெரியாது, அவ்வளவு வேல்வி நீங்க. ஸ்தோத்திரம், ஆமேன்னு சொல்லுங்க, அல்லேலூயா. பரலோகம் போறது சாதாரண விஷயமா? பரலோகத்துக்கு யார் போக முடியும்? ஸ்தோத்திரம். பரலோகத்துக்கு பங்காளிகளா யார் மாற முடியும் அப்படின்னா, ஸ்தோத்திரம், அவருடைய ரத்தத்தை விசுவாசிக்கிறவர்கள். ஆமென். அந்த கல்வாரி சிலுவை விசுவாசிக்கிறவர்கள் மாத்திரம்தான். நீங்கள் அதை விசுவாசித்திருக்கிறபடினாலே உங்களுக்கு விலையே கிடையாது. உங்களை எப்படி மாத்திட்டார் ஆண்டவர்? விலையேற பெற்றவர்களாக. ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. அவருடைய விலையேற பெற்ற ரத்தத்தை உங்களுக்காய் சிந்தி உங்களை எப்படி மாத்திட்டாரு? யூ ஆர் த வேல்யூபிள் பர்சன். ஸ்தோத்திரம், மோஸ்ட் வேல்யூபிள் பர்சன். உங்களுக்கு விலையே கிடையாது, உங்களுக்கு விலையை கொடுக்க முடியாது. பிசாசு விலை கிரயம் கொடுத்து உங்களை மறுபடியும் அவனுடைய வசமாய் திருப்பாத அளவுக்கு பயங்கரமான விலையேற பெற்ற அவர் ரத்தத்தை நமக்காய் சிந்தி தூரமா இருந்த நம்மை அவரோடு கூட சமீபமாய், பிதாவுக்கு சமீபமாய் சேர்த்திருக்கிறார். எதற்காக? நீங்க பிதாவோடு ஐக்கியம் கொள்ள வேண்டும், பிதாவோடு உறவாட வேண்டும், பிதாவோடு பேசணும். ஆமென், அல்லே சொல்லுங்க, அல்லேலூயா. பிதா சொல்ற வழியில நீங்க நடக்கணும் என்பதற்காக. அல்லே சொல்லுங்க, அல்லேலூயா. தூரமா இருந்த உங்களை சமீபமாய் சேர்த்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. அப்ப பிதா கிட்ட வந்துட்டோம். இப்ப பிதா வந்து சேரணும், பேசணும், ஐக்கியப்படணும். கிட்ட வந்தது பெருசு இல்ல, நம்மள